அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 8 கணிதத்தில 24வது பாடலகான இடமொன்றின் அமைவு பற்றி படிக்க இருக்கிறோம். இடமொன்றின் அமைவு அப்படி என்றால் என்ன? ஒரு இடமானது அமைந்திருக்கக்கூடிய இடம், அதாவது நிலைத்த ஒரு புள்ளியில இருந்து இந்த புள்ளியை ஒவ்வொன்று எடுத்துக்கொள்ளுவோம் வேண்டாம். நிலைத்த ஒரு புள்ளியில இருந்து இதுல பி என்ற ஒரு புள்ளி இருக்குது. அப்ப இந்த ஓவில இருந்து பி ஆனது என்ன மாதிரி அமைந்திருக்குது? ஓவில இருந்து பார்க்கும் பொழுது பி ஆனது எந்த திசையில காணப்படுகிறது? நிலைத்த ஒரு புள்ளியில இருந்து பார்க்கும் பொழுது குறிப்பிட்ட ஒரு இடமானது அமைந்திருக்கக்கூடிய திசை என்னவாக இருக்கும், என்ன திசையில இருக்குது என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் இந்த இடம் ஒன்றின் அமைவு என்கிற பாடத்துல படிப்போம். ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்தை வச்சு கொண்டு இன்னொரு இடமானது அமைந்திருக்கக்கூடிய இடத்தை நாங்கள் விவரிக்க போறோம். அப்ப நாங்கள் ஏற்கனவே தரம் 6ல படிச்சிருக்கிறோம். பிரதான திசைகளை வச்சு கொண்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்தின் திசையை கூறுவது தொடர்பாக தரம் 6ல நாங்கள் படிச்சிருக்கிறோம். பிரதான திசைகள் எங்களுக்கு தெரியும். அந்த பிரதானமான 4 திசைகளை வச்சு கொண்டு ஒரு திசையில இருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடமானது அமைந்திருக்கக்கூடிய திசையை நாங்கள் எவ்வாறு கூறலாம் என்பது தொடர்பாக படிச்சிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் இங்க நிலைத்த ஒரு புள்ளியில இருந்து இன்னொரு இடமானது அமைந்திருக்கக்கூடிய திசையையும் தூரத்தையும் சேர்த்து சொல்லுற மாதிரியாக இந்த பாடத்தை நாங்கள் படிப்போம். பிரதான திசைகள் என்னும் போது எங்களுக்கு தெரியும், வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு பிரதான திசைகள் 4 இருக்கு. அதே போல உபதிசைகள் 4 இருக்குது. இவை 4 பிரதான திசைகள். உபதிசைகள் 4 எங்களுக்கு தெரியும், வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு. தென்மேற்கு இந்த 8 பிரதான திசைகள் 4ஐயும் உபதிசைகள் 4ஐயும் பயன்படுத்தி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடமானது அமைந்திருக்கக்கூடிய இடம் பற்றி எங்களுக்கு சொல்ல தெரியும். உதாரணமாக பார்த்தோம்னா, நாங்கள் பிரதான திசைகளை இந்த வரைபடத்துல குறிக்கும் போது என்னென்று குறிப்போம் வளமையா. எப்பவுமே பிரதான திசைகள்ல வடக்கு திசையை மேற்பக்கமாக மேல குறிப்போம். வடக்குக்கு எதிர் திசையானது தெற்கு திசையாகும். வடக்குக்கும் தெற்குக்கும் இடையில வலப்பக்கமாக கிழக்கு திசை காணப்படும். கிழக்குக்கு எதிர் திசையில மேற்கு திசை காணப்படும். இந்த பிரதான திசைகள் 4ஐயும் வச்சு கொண்டு ஒரு புள்ளியில இருந்து இன்னொரு புள்ளியானது அமைந்திருக்கக்கூடிய திசையை எங்களுக்கு கூற தெரியும். இதுல ஓ இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுவோம். உபதிசைகள் 4 எப்படி இருக்கும்? வடகிழக்கண்டா வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையில வடகிழக்கு திசை, வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையில சரியாக 45 பாகையில வடகிழக்கு திசை காணப்படும். 2 பிரதான திசைகளுக்கு இடையில உள்ள கோணம் செங்கோணம் 90 பாகை. அப்ப இது கரவாசி என்றால் 45 பாகையில வடகிழக்கு திசை காணப்படும். அதே போல தெற்குக்கும் கிழக்குக்கும் இடையில இருக்கக்கூடிய திசை தென்கிழக்கு திசை. மேற்குக்கும் தெற்குக்கும் மேற்குக்கும் இடையில
இருக்கக்கூடிய திசையை நாங்கள் என்னென்று சொல்லுவோம்? தென்மேற்கு திசை. அதே போல வடக்குக்கும் மேற்குக்கும் இடையில வடமேற்கு திசை காணப்படும். வடமேற்கு திசை காணப்படும். இப்ப பாருங்க, நாங்கள் இதுல O என்ற ஒரு புள்ளி எடுப்போம். இந்த இடத்துல நாங்கள் Q என்கிற ஒரு புள்ளியை, இந்த இடத்துல Q இருக்குது என்று நாங்கள் எடுக்கும் போது, ஓவிலிருந்து பார்க்கும் போது Q என்ன மாதிரி இருக்குது? ஓவிலிருந்து Q ஆனது எங்கு அமைந்திருக்குது? ஓவிற்கு வடமேற்கு திசையில் Q அமைந்திருக்கிறது என்று சொல்லுவோம். ஓவில இருந்து Qவை சொல்லுறான். ஓவில இருந்து பார்க்கும் போது Q எங்க இருக்குது? ஓவிற்கு வடமேற்கு திசையில் Q காணப்படுகிறது. அதே போல இதுல நாங்கள் P என்ற ஒரு புள்ளி எடுப்போம். ஓவில இருந்து Pயின் அமைவானது எப்படி இருக்குது? ஓவில இருந்து பார்க்கும்போது P அமைந்திருக்கக்கூடிய இடம் ஓவிற்கு வடகிழக்கு திசையில P என்ற புள்ளியானது காணப்படுகிறது. அதே போல இதுல A என்ற ஒரு புள்ளி எடுப்போம். ஓவில இருந்து A ஆனது தென்கிழக்கு, ஓவிற்கு தென்கிழக்கு திசையில் அமைந்துள்ளது. அதே போல இங்க R என்ற ஒரு புள்ளி எடுக்கும் போது ஓவிற்கு தென்மேற்கு திசையில் R அமைந்துள்ளது. அப்ப நிலைத்த நிலையாக இருக்கிற ஒரு புள்ளியில இருந்து வெவ்வேறு புள்ளிகளினுடைய இடத்தை நாங்கள் கூறுறோம். ஓவானது, ஓவிலிருந்து Qவின் அமைவானது எப்படி இருக்கு? ஓவிற்கு வடமேற்கு திசையில் காணப்படுகிறது. ஓவிலிருந்து ஏயின் அமைவானது ஓவிற்கு தென்கிழக்கு திசையில் காணப்படுகிறது. ஓவிலிருந்து ஆரின் அமைவானது ஓவிற்கு தென்மேற்கு திசையில் காணப்படுகிறது. இப்ப நாங்கள் ஏற்கனவே ஒரு நிலைத்த ஒரு புள்ளியில இருந்து இன்னொரு புள்ளியானது நாங்கள் இடங்களாக படிச்சிருப்போம். தரம் 6ல இதுல வீடு இருக்கண்டா இங்க பாடசாலை இருக்கும். பாடசாலையில் இருந்து பார்க்கும் போது வீடு எந்த திசையில காணப்படுகிறது? பாடசாலைக்கு வடமேற்கு திசையில் காணப்படுகிறது என்று நாங்கள் படிச்சிருக்கிறோம். இப்ப ஒரு புள்ளியில இருந்து இன்னொரு புள்ளியானது இந்த பார்க்கும்போது எந்த இடத்துல அமைந்திருக்குது? ஓவிலிருந்து பார்க்கும்போது ஆறானது ஓவிற்கு தென்மேற்கு திசையில் அமைந்துள்ளது. ஓவில இருந்து நாங்கள் ஆறினுடைய அமைவை கூறுறோம். அப்ப இவ்வாறு பிரதான திசைகள் உப திசைகளை பயன்படுத்தி ஒரு நிலைத்த ஒரு புள்ளியில இருந்து இன்னொரு புள்ளியினுடைய அமைவை நாங்கள் கூற முடியும். அதே நேரம் இனி நாங்கள் படிக்க போறது ஒரு இடத்திலிருந்து மற்றும் ஒரு இடத்தின் அமைவை பிரதான திசைகள் உப திசைகள் வழியாக அமையாத இடங்கள்ல இப்ப ஓவில இருந்து இப்ப உங்களுக்கு ஓ இங்க இருக்குது, Q வந்து சரியாக வடமேற்கு திசையில இருக்குது. அப்ப சரியா உப திசைகள் தெரியும். அப்ப நாங்கள் பிரதான திசைகள் உப திசைகளை பயன்படுத்தி சொல்லுறோம் ஓவுக்கு வடமேற்கு திசையில Q காணப்படுகிறது. இனி நாங்கள் படிக்க போறது இந்த உப திசைகள் பிரதான திசைகள்ல அமையாத வேற இதுல அமைந்திருக்கும். ஓ இங்க இருக்கும், B என்ற புள்ளியானது இதுல இருந்தால் இந்த நாங்கள் இந்த பியினுடைய அமைவை எவ்வாறு விவரிப்பது? இங்க கிழக்கு திசை இருக்கு, இங்க வடகிழக்கு திசை இருக்கு, இங்க வடக்கு திசை இருக்கு. ஓவில இருந்து B என்ன மாதிரி இருக்குது? ஓவுக்கு எந்த திசையில என்ன மாதிரி B காணப்படுகிறது என்பது தொடர்பாக நாங்கள் இனி படிக்க போறோம். ஒரு இடத்திலிருந்து மற்றும் ஒரு இடத்தின் அமைவை ஒரு இடத்திலிருந்து மற்றும் ஒரு இடத்தின் அமைவை பிரதான திசைகளின் சார்பாக காண போறோம். ஓர் இடத்திலிருந்து மற்றும் ஒரு இடத்தின் அமைவை
பிரதான திசைகளின் சார்பாக காணல். சார்பாக காண சொல்றேன். ஒரு இடத்திலிருந்து மற்றும் ஒரு இடத்தின் அமைவை பிரதான திசைகளின் சார்பாக காணப்போகிறோம். ஆனா பிரதான திசைகள் என்னும் போது நாங்கள் இங்கே 4 திசைகளையும் சொல்ல மாட்டோம். எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். முதலாவதாக நாங்கள் வரிப்படத்தை வச்சுக்கொண்டு வரிப்படம் தரப்படும். வரிப்படத்துல இருக்கக்கூடிய அந்த புள்ளிகளை வச்சுக்கொண்டு ஒரு புள்ளியில இருந்து இன்னொரு புள்ளியினுடைய அமைவை விவரிக்க போறோம். ஆனால் எப்படி என்றால் பிரதான திசைகள் உப திசைகள் வழியாக அமையாத இடங்களினுடைய அமைவை காண போறோம். வரிப்படம் தரப்படுகிறது. வடக்கு திசை, தெற்கு திசை, கிழக்கு திசை, மேற்கு திசை. இந்த புள்ளி ஓ, இந்த இடத்துல பி என்கிற புள்ளியானது காணப்படுகிறது. ஆனால் இங்கே உங்களுக்கு கோணம் தரப்படுகிறது 60 பாகை. வரைபடம் அப்படி இருக்குது. பிரதான திசைகள் 4 காட்டப்பட்டிருக்குது. அதே நேரம் 2 புள்ளிகள் தரப்பட்டிருக்குது. ஒரு புள்ளி நிலையாக இருக்கும். ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளியினுடைய அமைவை நாங்கள் விவரிக்க போறோம். இந்த புள்ளி ஓ, இந்த புள்ளி பி. இங்க வந்து கோணமானது தந்திருக்குது. ஏன் இதுல 60 பாகை என்று தந்திருக்குது? இந்த பி ஆனது வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையில உள்ள வடகிழக்கு திசையில பி அமையவில்லை. பி பிரதான திசைகள் 4லையும் அமையவில்லை. வடக்கோ மேற்கோ கிழக்கோ தெற்கோ இந்த திசைகள்ல இல்லை. பி பி எங்க இருக்குது? அதே போல பி ஆனது இந்த உபதிசைகள் 4லையும் இல்லை. உபதிசை வடகிழக்கு திசை என்றால் 45 பாகை வர வேணும். இங்க வர வேணும். வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையில சரி அரவாசியில வடகிழக்கு திசை இருக்க வேணும். ஆனால் 45 பாகையாக இருந்தால்தான் வடகிழக்கு திசை. 60 பாகை என்றால் வடகிழக்கு திசையிலையும் வடகிழக்கு திசையும் தள்ளி கீழே வந்துட்டு கிழக்கு திசையை நோக்கி வருது. நாங்கள் இதை வச்சு கொண்டு இந்த கோணமங்களோட தரப்பட்டிருக்குது. அடுத்துள்ள 2 பிரதான திசைகளுக்கு இடையில உள்ள கோணம் செங்கோணம். பிரதான திசைகள் 2ற்கு இடைப்பட்ட கோணம் செங்கோணம். வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையில உள்ள கோணம் செங்கோணம். கிழக்குக்கும் தெற்குக்கும் இடையில உள்ள கோணம் செங்கோணம். 2 பிரதான திசைகளுக்கு இடையில் உள்ள கோணம் செங்கோணம் என்று தெரியும் எங்களுக்கு. அப்ப இவ்வளவும் 90 பாகை. வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையில உள்ள கோணம் 90 பாகை. 60 வடக்கில இருந்து பார்க்கும் போது 60 பாகை கோணத்தில பி ஆனது பி என்ற புள்ளியானது காணப்படுகிறது. ஓ என்ற புள்ளியில இருந்து பி என்ற புள்ளியானது ஓவிற்கு வடக்கில் இருந்து பார்க்கும்போது 60 பாகையில் கிழக்கு பக்கத்தை நோக்கி காணப்படுகிறது. அப்ப இந்த 2 ஓவில இருந்து பார்க்கும் பொழுது பியினுடைய அமைவை நாங்கள் எவ்வாறு விவரிப்போம் அப்படி என்றால், ஓவிலிருந்து பியினுடைய அமைவானது ஓவிலிருந்து பியின் அமைவை பற்றி நாங்க சொல்ல போறோம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்தின் அமைவை சொல்ல போறோம். ஒரு புள்ளியில இருந்து இன்னொரு புள்ளியினுடைய அமைவை சொல்ல போறோம். நிலைத்த புள்ளி ஓவில இருந்து பியினுடைய அமைவை நாங்க சொல்றோம். ஓவிலிருந்து பியினுடைய அமைவானது எப்படி இருக்கும்? ஓவில இருந்து பார்க்கும்போது வடக்கிற்கு 60 பாகை கிழக்கு திசையாக அமைந்துள்ளது. ஓவில இருந்து பியினுடைய அமைவு எப்படி இருக்குது?
வடக்கிற்கு 60 பாகை கிழக்காக அமைந்துள்ளது. அதை எப்படி எழுதலாம்? வடக்கிற்கு 60 பாகை கிழக்கு திசையில் அமைந்துள்ளது. நீங்கள் இதை மட்டும் எழுதினோம்டா சரி. ஓவிலிருந்து இப்படி ஒரு வரிப்படத்தை தந்து ஓவிலிருந்து பியினுடைய அமைவை பிரதான திசைகளில் சார்பாக கூறுக என்று கேட்டா என்ன எழுத வேணும்? ஓ அப்படி இருக்குது. ஓவிலிருந்து பார்க்கும்போது பி ஆனது ஓவிற்கு வடக்கு திசையில இருந்து ஓவிற்கு வடக்கு திசையில இருந்து 60 பாகை கோணத்தில கிழக்கு திசையில் அமைந்துள்ளது. அப்ப இதனுடைய அந்த விளக்கம் என்ன? வடக்கிற்கு 60 பாகை கிழக்கு திசையில் அமைந்துள்ளது. வடக்கிற்கு 60 பாகை கிழக்கு திசையில் அமைந்துள்ளது. அமைந்துள்ளது. வடக்கிற்கு 60 பாகை கிழக்கு திசையில் அமைந்துள்ளது என்பதை நாங்கள் இப்படி எழுத தேவையில்லை. இவ்வாறு சுருக்கமாக எழுதணும்னா காணும். என்னென்ன எழுதுறோம்? ஓவிலிருந்து பியினுடைய அமைவானது ஓவிற்கு வடக்கில இருந்து 60 பாகை கிழக்கு திசையை நோக்கி காணப்படுகிறது. அதைத்தான் வானாண்டா வடக்கிற்கு 60 பாகை கிழக்கு திசையில் வானா 60 பாகை கீழம் எழுதுனா வடக்கிற்கு 60 பாகை கிழக்கு திசையில் அமைந்துள்ளது. ஓவிலிருந்து பியானது அடுத்து எழுதலாம். வடக்கிற்கு அண்டும் போது நாங்கள் நார்த் ஆங்கில என்று ஓவில இருந்து பார்க்கும் போது ஓவில இருந்து பியினுடைய அமைவானது வடக்கிற்கு 60 பாகை கிழக்கு திசை ஓவினுடைய வடக்கிற்கு 60 பாகை கிழக்கு திசையை நோக்கி அமைந்துள்ளது. பாருங்க, வடக்கு கிழக்கு வடக்கிற்கு 60 பாகை கிழக்கு திசையை நோக்கி அமைந்துள்ளது. இதை நாங்கள் எழுத தேவையில்லை. இவ்வாறு எழுதினோம்டா சரி. ஒரு வரைபடம் தரப்படும் போது அந்த வரைபடத்துல இருக்கக்கூடிய 2 புள்ளிகள் குறித்து காட்டப்படும். ஒரு புள்ளியில இருந்து இன்னொரு புள்ளியினுடைய அமைவை நாங்கள் விவரிக்கிறோம். ஓவானது பி ஆனது ஓவிலிருந்து வடக்கிற்கு 60 பாகை கிழக்கு திசையில் அமைந்துள்ளது. இவ்வாறு எழுத வேணும், அல்லது எண் 60 பாகை இ என்று எழுத வேணும். இதே போல இரண்டாவதாக ஒரு வரைபடம் தரப்படுகிறது. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. முப்பது பாகை ஓ என்னும் புள்ளி கியூ என்னும் இங்கே ஓ அமைந்திருக்குது, இங்கே கியூ அமைந்திருக்குது. இந்த கோணம் தெற்கு மேற்கு, தெற்குக்கும் மேற்குக்கும் இடையில உள்ள கோணம். தெற்குல இருந்து கியூ அப்படி இருக்குது பாருங்க. தெற்கு திசையில இருந்து 30 பாகை தள்ளி கியூ இருக்குது. இந்த வரிப்படத்தை பார்த்தே நாங்கள் கியூவினுடைய அமைவை கூற முடியும். ஓவிலிருந்து பார்க்கும்போது கியூவினுடைய அமைவை காண்க. கேள்வி எப்படி வரும்? தரப்பட்ட வரைபடத்தில் ஓவிலிருந்து கியூவின் அமைவை
கியூவின் அமைவை பிரதான திசைகளின் சார்பாக காண்க. பிரதான திசைகளின் சார்பாக காண்க. உங்களுக்கு ஒரு இடம் ஒன்றின் அமைவில கண்டிப்பாக இப்படி ஒரு கேள்வி வரும். வரைபடம் தரப்பட்டிருக்கும். கேள்வியானது இவ்வாறு இருக்கும். தரப்பட்ட வரைபடத்தை அவதானித்து ஓவிலிருந்து கியூவினுடைய அமைவை கூறுங்கோ. ஓவிலிருந்து கியூவின் அமைவை பிரதான திசைகளின் சார்பாக கூறுக. ஓவிலிருந்து கியூவினுடைய அமைவை கூற சொல்லி கேட்டிருக்கும். நாங்கள் என்ன செய்ய வேணும் பாருங்க. ஓ இங்க இருக்கு, கியூ இங்க இருக்கு. ஓ இங்க இருக்கு, கியூ இங்க இருக்கு. கோணம் இங்க தந்திருக்குது. ஓவினுடைய தெற்கு திசையில இருந்து ஓவினுடைய தெற்கு திசைக்கும் கியூவுக்கும் இடைப்பட்ட கோணம் 30 பாகை. ஓவின் தெற்கு திசையில இந்த திசைக்கும் கியூவுக்கும் இடைப்பட்ட கோணம் 30 பாகை. அப்ப நாங்கள் இது என்னண்டு அமைவை கூற வேணும். ஓவிற்கு தெற்கு திசையில் 30 பாகை என்ன திசையை நோக்கி அமைந்திருக்குது? மேற்கு திசையை நோக்கி. கியூ இங்க இருக்குது, ஆருக்கும் இடையில இருக்கு கியூ. தெற்கு திசைக்கும் மேற்கு திசைக்கும் இடையில இருக்குது. அப்ப தெற்கும் மேற்கும் கண்டிப்பாக வர வேணும். ஓ இங்க இருக்கு, கியூ இங்க இருக்கு. ஓவிலிருந்து கியூவை பார்க்கும்போது கியூவானது தெற்கு திசைக்கும் மேற்கு திசைக்கும் இடையில இருக்குது. அப்ப நாங்கள் முதலாவதாக கூற வேண்டிய திசை தெற்கு திசை தான். மேற்கண்டு கூறக்கூடாது. தெற்கு திசை. தெற்கு திசை மேற்கு திசை என்று எழுதிட்டேன். தேனா மேல் மேல். தெற்கு திசையிலிருந்து எத்தனை பாகை மேற்கு இருக்குது? 30 பாகை. பாகை மேற்காக கியூ அமைந்துள்ளது. ஓவிலிருந்து கியூவினுடைய அமைவு எப்படி இருக்குது? ஓவிற்கு தெற்கு திசையில் 30 பாகை மேற்காக அமைந்திருக்குது. தெற்குக்கும் மேற்குக்கும் இடையில தெற்கு திசையிலிருந்து 30 பாகையில 30 பாகை மேற்கு திசை பக்கமாக அமைந்திருக்குது. தெற்கிலிருந்து 30 பாகை மேற்காக கியூ அமைந்துள்ளது. அல்லது எப்படி எழுதலாம்? தெற்குக்குரிய ஆங்கில எழுத்து சவுத் எஸ் 30 பாகை. மேற்குக்குரிய ஆங்கில எழுத்து மேற்கு வெஸ்ட் என்று சொல்லுவோம் டபிள்யூ. எஸ் 30 பாகை டபிள்யூ என்று சொல்லுவோம். இடம் ஒன்றின் அமைவு படிச்சு கொண்டிருக்கிறோம். இடம் ஒன்றின் அமைவுல வரிப்படம் ஒன்று தரப்படும் போது அந்த வரிப்படத்துல இருக்கிற ஒரு புள்ளியில இருந்து இன்னொரு புள்ளியினுடைய அமைவை நாங்கள் விவரிக்கிறோம். முதலாவதாக ஓவிலிருந்து கியூவின் அமைவை பற்றி சொல்ல போறோம். பிரதான திசைகளின் சார்பாக கேட்டிருக்குது. ஓவிலிருந்து கியூவினுடைய அமைவை சொல்ல போறோம். கியூ அங்க இருக்குது, தெற்குக்கும் மேற்குக்கும் இடையில இருக்குது. தெற்கில இருந்து 30 பாகை மேற்கு திசையை நோக்கி காணப்படுகிறது. அதை நாங்கள் எவ்வாறு விடையாக எழுதுவோம்? தெற்கிலிருந்து 30 பாகை மேற்காக. இப்படி இந்த மூண்டையும் குறிப்பிட்டு எழுதுனா காணும். தேனா 30 பாகை மே என்ன தெற்கிலிருந்து 30 பாகை மேற்காக அமைந்துள்ளது. அல்லது எஸ் 30 பாகை டபிள்யூ என்று எழுதுவோம். அடுத்ததாக இன்னொரு வரிப்படம் பார்ப்போம். மூன்றாவதாக தரப்பட்ட வரிப்படத்தில் ஓவிலிருந்து ஏனுடைய அமைவை பிரதான திசைகளின் சார்பாக கூறப்போறோம். மூன்றாவது கேள்வி இதே கேள்வி மாடல் தான்.
வரிப்படம் தரப்படுகிறது. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. பாருங்க. நாற்பது பாகை ஏ என்கிற எழுத்து, ஏ என்கிற புள்ளி இங்கே ஓ இருக்குது. வரைபடம் தரப்படுகிறது. பிரதான திசைகள் நான்கும் காட்டப்பட்டிருக்குது. ஓ என்கிற புள்ளியில இருந்து ஏயினுடைய அமைவை நாங்கள் சொல்ல போகிறோம். எவ்வாறு ஓவில இருந்து ஏயினுடைய அமைவை விவரிப்போம். பாருங்கோ, ஓவில இருந்து பார்க்கும்போது ஓவிற்கு மேற்கு திசையில இருந்து 40 பாகையில ஏ ஆனது அமைந்திருக்குது. ஓவிற்கு மேற்கு திசையில 40 பாகையில ஏ ஆனது அமைந்திருக்குது. ஆனால் நாங்கள் மேற்கு திசையில இருந்து கண்டு எழுத மாட்டோம். இந்த இடம் ஒன்றினுடைய அமைவை பற்றி கூறும்போது பிரதான திசைகள் என்னும் போது நாங்கள் 2 திசைகளை மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். வடக்கு, தெற்கு. முதலாவதாக வடக்கு வர வேணும் அல்லது தெற்கு வர வேணும். பிரதான திசைகளை பயன்படுத்தி கூறும்போது வடக்கு திசை அல்லது தெற்கு திசைகளின் சார்பாகத்தான் நாங்கள் கூற வேணும். பாருங்கோ, நாங்கள் 2 சந்தர்ப்பங்கள் பார்த்த நாங்கள் 2 அமைவானது வடக்கில் இருந்து அல்லது தெற்கில இருந்துதான் நாங்கள் பயன்படுத்தின நாங்கள். ஆகவே வடக்கு, தெற்கு எனும் 2 பிரதான திசைகளை கொண்டுதான் நாங்கள் இந்த இடத்தினுடைய அமைவை கண்டிப்பாக விவரிக்க வேணும். மேற்கு கிழக்கில இருந்து சொல்லக்கூடாது. வடக்கு அல்லது தெற்கு ஆகிய 2 பிரதான திசைகளை பயன்படுத்தித்தான் நாங்கள் கோணங்களை சொல்ல போறோம். அப்ப ஓவில இருந்து, ஓவினுடைய மேற்கில இருந்து ஏ ஆனது 40 பாகையில இருக்குது. அப்ப நாங்கள் எந்த கோணத்தை காண வேணும்? இந்த கோணத்தை காண வேணும். பிரதான திசைகள் என்னும் போது நாங்கள் வடக்கு அல்லது தெற்கு மாத்திரம்தான் பயன்படுத்த வேணும். அப்ப இந்த கோணத்தை நாங்கள் காணுவோம். இந்த கோணம் இப்ப 2 பிரதான திசைகளுக்கு இடையில உள்ள கோணம் என்னவாக இருக்கும்? 90 பாகை. 2 வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு 2 பிரதான திசைகளுக்கு இடையில உள்ள கோணம் செங்கோணம். கிழக்குக்கும் தெற்குக்கும் இடையில உள்ள கோணம் செங்கோணம். தெற்குக்கும் மேற்குக்கும் இடையில உள்ள கோணம் செங்கோணம். அதே போல மேற்குக்கும் வடக்குக்கும் இடையில உள்ள கோணம் செங்கோணம். இங்க 90 பாகை, இங்க 90 பாகை, இங்க 90 பாகை, இங்க 90 பாகை. எங்களுக்கு தெரியும் ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணம் 360 பாகை. 4 90 பாகைகளையும் கூட்டினோம்னா 360 பாகை வரும். அப்ப 2 பிரதான திசைகளுக்கு இடையில உள்ள கோணம் செங்கோணம். ஆகவே இவ்வளவு இந்த மேற்குக்கும் தெற்குக்கும் இடையில உள்ள கோணம் செங்கோணம் என்றால் 90 பாகையாக இருக்கும். 90 பாகையில இவ்வளவும் 40 பாகை என்றால் இவ்வளவும் எத்தனை பாகையாக இருக்கும்? 50 பாகையாக இருக்கும். இவ்வளவு 40, இவ்வளவு 50 என்றால் தான் 90 வரும். அப்ப நாங்கள் மேற்கில இருந்து சொல்லாமல் தெற்கில இருந்து சொல்ல போறோம். வடக்கு அல்லது தெற்கில இருந்து தான் நாங்கள் சொல்ல வேணும். ஓவில இருந்து ஏனுடைய அமைவானது எப்படி இருக்குது? தெற்கிலிருந்து 50 பாகை மேற்காக அமைந்துள்ளது. தெற்குக்கும் மேற்குக்கும் இடையில இருக்குது. தெற்கிலிருந்து 50 பாகை மேற்காக காணப்படுகிறது. மேற்கிலிருந்து 40 பாகை தெற்கு என்று சொல்லக்கூடாது. பிரதான திசைகள் என்னும் போது நாங்கள் இடம் ஒன்றின் அமைவை விவரிப்பதற்காக வடக்கு, தெற்கு ஆகிய 2 திசைகளை மாத்திரம் பயன்படுத்த வேணும். ஓவிலிருந்து ஏயினுடைய அமைவானது எப்படி இருக்குது? ஓவிற்கு தெற்கிலிருந்து
50 பாகை மேற்காக அமைந்திருக்கிறது. தெற்கிலிருந்து 50 பாகை மேற்காக ஏ ஆனது அமைந்திருக்கிறது ஓவிலிருந்து பார்க்கும்போது. அல்லது என்ன எழுத வேணும்? எஸ் 50 பாகை W கொண்டு எழுதலாம். இது அல்லது இதை எழுதணும்டா சரி. ஓவிலிருந்து ஏனுடைய அமைவை விவரிப்பதற்கு. அதே போல இன்னும் ஒரு கேள்வி நாங்கள் பார்ப்போம். நான்காவதாக ஓவிலிருந்து எஸ்ஸினுடைய அமைவை விவரிப்போம். வரிப்படம் தரப்படுகிறது. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. ஓவிலிருந்து ஓவிலிருந்து எஸ் ஆனது ஓவிலிருந்து பார்க்கும்போது எஸ் ஆனது மேற்குக்கு 10 பாகையில அமைந்திருக்குது. 10 பாகை. எத்தனை பாகை? 10 பாகை. சிறிய 10 பாகை கொஞ்சம் வர வேணும். மேற்கிலிருந்து மேற்கு திசையிலிருந்து இந்த எஸ் ஆனது 10 பாகையில அமைஞ்சிருக்குது. நாங்கள் ஓவிலிருந்து எஸ்ஸினுடைய அமைவை பிரதான திசைகளின் சார்பாக கூற போறோம். அப்ப என்ன செய்ய வேணும்? மேற்கில இருந்து 10 பாகை வந்து எழுதக்கூடாது. மேற்கு, கிழக்கு ஆகியவற்றை முன்னுக்கு எழுதக்கூடாது. மேற்கில இருந்து எழுதக்கூடாது. ஒன்று வடக்கில இருந்து எழுத வேணும் அல்லது தெற்கில இருந்து எழுத வேணும். அப்ப இவ்வளவும் 10 பாகை என்றால் மீதி எத்தனை பாகையாக இருக்கும்? இவ்வளவும் 80 பாகையாக இருக்கும். இப்ப நாங்கள் மற்ற பாகையை காணுறோம். வடக்கில இருந்து எஸ் எப்படி இருக்குது? எத்தனை பாகையில இருக்குது? 80 பாகையில இருக்குது. இவ்வளவும் 10 பாகை என்றால் இவ்வளவு 80 பாகை. வடக்கிலிருந்து நாங்கள் எழுதுவோம். வடக்கிலிருந்து 80 பாகை மேற்காக எஸ் அமைந்துள்ளது. ஓவிலிருந்து எஸ்ஸினுடைய அமைவானது வடக்கிற்கு 80 பாகை மேற்காக அமைந்துள்ளது. எப்பவும் இடமொன்றின் அமைவில வரிப்படம் தந்து ஒரு இடத்தினுடைய அமைவை விவரிக்க சொல்லும் போது நாங்கள் வடக்கு அல்லது தெற்கு இந்த 2 திசைகளை பயன்படுத்தித்தான் விவரிக்க வேணும். முன்னுக்கு வடக்கு அல்லது தெற்கு தான் வர வேணும். இதுல கிழக்கோ மேற்கோ வரக்கூடாது. வடக்கு, தெற்கு என்னும் 2 பிரதான திசைகளை கொண்டுதான் நாங்கள் கோணத்தை பயன்படுத்தி ஒரு இடத்தின் அமைவை விவரிக்க முடியும். வடக்கு முன்னுக்கு வர வேணும் அல்லது தெற்கு வர வேணும். அல்லது இதை என்ன எழுதலாம்? என் 80 பாகை W என்று எழுதலாம். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு இடம் ஒன்றின் அமைவில ஒரு புள்ளியில இருந்து இன்னொரு புள்ளியினுடைய அமைவை 2 பிரதான திசைகளை பயன்படுத்தி விவரித்து காட்டியிருக்கிறோம். அப்ப இனி அடுத்த வகுப்புல இதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் பார்க்க முடியும். அடுத்த வகுப்புல எவ்வாறு அமைவு தரப்படும் போது வரிப்படத்தை நாங்கள் கூறுவோம். வரிப்படம் தந்து அமைவை கூடியிருக்கிறோம். இனி அடுத்த வகுப்புல அமைவு தரப்படும் போது வரிப்படத்தை நாங்கள் கூறுவோம். இதோட இன்றைய வகுப்பை நாங்கள் நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ பிள்ளைகள்.